காலை வணக்கம். காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கங்கள். நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களால என்னுடைய வாய்ஸ் கேட்க முடியுது, என்னுடைய வீடியோ பார்க்க முடியுது அப்படின்னா சாட்ல 2+ கொடுங்க. சரி, உங்க எல்லாராலையும் கேட்க முடியுது என்கிற நம்பிக்கையோட இன்றைய விளக்க காட்சிக்கு போவோம், பிரசன்டேஷனுக்கு போவோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எவரெட் ஸ்மார்ட் கார்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஒரு கருவி உங்களுடைய டீமை வேகமாக வளர்க்கும். சரி, இப்போ இந்த விளக்க காட்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் பாட் என்று அழைக்கப்படும் டிவா, அதனுடைய விளக்கம் என்னவென்றால் டிஜிட்டல் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். என்னுடைய பேர் மார்ஷல். நான் இன்னைக்கு உங்களுடைய ஹோஸ்ட். டிவா இந்த டீமோட நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். இந்த கருவியுடைய பயன் எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த தகவல் பகிர்ந்துக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கும், அது படிப்படியாக உங்களுக்கு சொல்லப்படும். அதாவது உங்களுக்கு சுலபமாக பயன்படுத்துவதற்காக இந்த கருவியில இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் என்பது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இதுவரைக்கும் என்னை நீங்க முன்னாடி பார்த்ததில்லை என்றால் என்னை சாட்ல பிளஸ் கொடுங்க. சரி, இப்போ எல்லாருக்கும் உங்க தெரியும் என்பதால் நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு இப்ப போவோம். முதல் நபர் யார் நான் அறிமுகப்படுத்த போறேன் என்றால் ஜான் பிரஸ்டன். இவர் பேர். ஒரு சிறந்த ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பண்ற ஒரு நிபுணர். இவரை நான் ஒரு கோர்ஸ்ல சந்தித்தேன். அதனாலதான் இந்த டூல் தான் நம்மளுடைய வணிகத்துக்கு இப்ப தேவைப்படும் என்கிறது நம்ம சொல்லப்படுறோம். சரி, நீங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க பொறுமையா கூட எடுத்துக்கலாம். ஏனென்றால் இந்த டூல் என்னவென்று, இது எப்படி நமக்கு நன்மை தரும் அப்படின்ற அந்த விளக்கத்தை ஜான் பிரிஸ்டன் அவர்கள் சொல்ல போகிறாரு. மிகவும் நன்றி மார்ஷல். அனைவருக்கும் வணக்கம். நான் மார்ஷியல முதல் முறையாக சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா அவர்களுடைய டீம்ல நான் இந்த ப்ராடக்டை உருவாக்குவதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கலந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விளக்க காட்சியில என்னுடைய போன் ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்ணியும் நான் சொல்ல போறேன். அதாவது குறிப்பாக இந்த ஒரு கருவியை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதற்கப்புறம் மார்ஷியல் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் என்னவென்றால், டிவா பயன்படுத்துவதன் மூலம் சிஸ்டத்துடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்றதும் தெரியப்படுத்தப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு நேரம் இருந்தால் நம்ம பார்ப்போம். சரி, இந்த வாரத்துல நம்ம இப்போ கடந்த தடவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதை சொல்லியிருந்தோம். சரி, இப்போ இந்த இடத்துல எவரெட் ஸ்மார்ட் கார்டு என்றால் என்ன? ஏன்னா இது ஒரு சரியான உரையாடல், சரியான நபர், சரியான நேரம்.
அதாவது ஒரு வணிகம் நடத்தும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க. அப்போ நம்ம இவர்களுக்காக மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ் என்பதை வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல எவோரெட் ஸ்மார்ட் கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு முழுவதுமாக ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் என்பது இருக்கு. இதுல மக்களை வந்து ப்ராஸ்பெக்ட் பண்ணுவது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து செயல்படுத்துவதற்கான ஒரு கருவியாகவும் பயன்படுத்து. நாங்க என்ன இதுல ஒரு பிரச்சனை கண்டுபிடித்தோம் என்றால், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மக்கள் வந்து ஒரு முழுவதுமான ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து அவர்களால் வந்து கொண்டு வர முடியவில்லை. அப்போ இந்த கருவி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு $20,000-30,000 மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஒரு குறைந்த விலையில, அதுவும் குறிப்பிட்ட வார்த்தைகளை உங்களுடைய பிசினஸ்க்காக 2-3 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும். நாங்க லான்ச் என்பது பண்ணவில்லை. மார்ஷல் அவர்களுடைய குழுவோடு நிறைய மாதங்களாக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏன் இது வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவ், நமக்கு ஏன் இதனுடைய நன்மை அதிகம் என்று சொன்னால், இது வந்து மொழிகள்லயும் மொழி மாற்றப்பட்டிருக்கு இந்த ஆப். இது எல்லாம் எங்க வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சரியான உரையாடல், சரியான நபர், சரியான நேரம். ஏன்னா இந்த ப்ரோமோ வந்து நம்ம நிறைய விஷயத்துல பயன்படுத்தலாம். இமெயில்ல, சாட் பாக்ஸ்ல அப்படின்றத பயன்படுத்தலாம். ஏன் சாட் பாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க சில காரணங்கள் என்பது இருக்கு. இப்போ நீங்க அவர்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, அதாவது சேல்ஸ் பேஜ் அனுப்புறீங்க, அப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்க சேல்ஸ் பேஜுக்கு போய் அவங்களா ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்காது. அதாவது ஆமா எனக்கு ஆர்வம் இருக்கு, என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுதான் அப்படின்றத சொல்லி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா அவர்களாகவே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத முடிவெடுக்கிற நபர்கள் வந்து 2% தான். அப்போ ஒரு நல்ல விதமான ஒரு விற்பனை பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% மேலேயாவது இருக்க வேண்டும். இந்த சாட் பாக்ஸ் நாங்க பிசினஸோடு, உங்க வணிகத்தோடு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எல்லா விதமான வணிகத்திலையும் அதுல மூலியமாக உங்களுக்கு 40% அப்படின்றது உங்களுடைய கன்வெர்டட் வருவாங்க. ஆமா எனக்கு ஆர்வம் இருக்கிறது, இதுதான் என்னுடைய தகவல், நாங்க உங்களோடு எப்ப பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான். ஏன்னா இந்த இடத்துல வந்து மக்கள் கிட்டம் தான் பேசுறீங்க. ஆமாம் எனக்கு ஆர்வம் இருக்கிறது, எனக்கு இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நபர்கள் கிட்ட தான் பேசுறீங்க. அப்போ உங்க டீம்ல உங்க ப்ராடக்ட் மூலியமாக வருவார்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு லிங்க், அதாவது தூரமா இருக்கிற நபர்கள்ல இருந்து கிட்ட நபர்களாக ஹாட் லிங்க் அப்படின்ற நபருக்கு வந்து விடுவார்கள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாலோ அப், அந்த நபரை வந்து பின்தொடர்ந்து பேசுவது. யாரெல்லாம் இந்த நிறுவனத்துல இந்த வணிகத்துல வந்து உங்களுக்கு அனுபவம் என்பது நிறைய இருக்கிறதோ, எத்தனை முறை உங்ககிட்ட வந்து அவர்களுக்கு இதுல விருப்பம் இல்லை என்றால் பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறார்கள். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ எவோரிட்ஸோடைய ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் உங்களை வந்து ஃபாலோ அப் பண்ணும். அதாவது அந்த நபரை, ப்ராஸ்பெக்டை. ஏன்னா 2 வருட காலங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வணிகம், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. வணிகம் 2 வருட காலங்கள்ல நீங்க எத்தனை பேர்கிட்ட பேசிருக்கீங்க, அந்த பேசின நபர்கள் இப்போ இந்த 2 மாதங்கள்ல எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்தி பாருங்க. பண்ணிருக்க முடியுமா? 2 வருடங்கள்ல பேசியிருக்கிற நபர்கள்ட்ட 2 மாசத்துல முடியாது. அதுதான். ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் என்றால் உங்களுக்கு பதிலாக
இந்த சிஸ்டம் உங்களுக்கு பதிலாக இந்த சிஸ்டம் வந்து மறுபடியும் ஃபாலோ அப் பண்ணி பேசும். இந்த இடத்துல பயிற்சி என்பது இருக்கு. சிறந்த நபர்கள் கிட்டேந்து கத்துக்கொள்வதற்கான பயிற்சிகளும் இருக்கிறது. உங்களுடைய டீம்ல மக்களை வந்து கொண்டு வருவதற்காக ஃப்ரேசர் புரூக்ஸ் அவர்களோடு வந்து பயிற்சி இருக்கிறது. இவர் வந்து ஒரு பிரத்யேகமான பயிற்சிகள் எல்லாருக்காகவும் வந்து உருவாக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகவும் விரிவான ஒரு பயிற்சி வந்து ஆலி பர்கீஸ் கொடுப்பாரு. ஏன்னா இவர் கொடுக்குற இந்த பயிற்சிகள் பாத்தீங்கன்னா அந்த தொகுப்பு என்ன நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத எல்லாமே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வந்து சிறந்த விலையில பேச முடியும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட பயிற்சி பாத்தீங்கன்னா ஃப்ரேசர் மற்றும் ஆலி அவர்கள் இருவருமே வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வந்தது. இப்ப அடுத்த ஸ்லைட் நம்ம போகலாமா? ஒரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது உங்களுடைய குழுல 10 நபர்கள் புதிதாக வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா அந்த 10 பேருமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் செய்யவில்லை. அப்போ எந்த ஒரு செயலும் எடுக்கவில்லை. அவர்கள் வந்து பிசினஸ்ல வேலை செய்யவில்லை. அவர்கள் வந்து இந்த ஒரு வணிகத்தை வளர்ப்பதற்காக ஒரு உதவி செய்யவில்லை நமக்கு உங்களுக்கு அப்படின்னா இது எப்பவுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இது நடக்கும். அதனாலதான் இந்த இடத்துல மக்கள் வந்து செயல்ல கொண்டு போக வேண்டும் என்பதை சொல்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல டிராக்கர் என்பது ஒண்ணு இருக்கும். இது வந்து ஒரு சுலபமான ஒரு வழி. உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள மக்களுக்கு நீங்க அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் இந்த செயல்களை செய்கிறார்களா என்பதை வந்து பாருங்க. ஆனா அந்த செயல்கள் என்பது கடினமாக இருக்கக்கூடாது. சுலபமான அந்த செயல் இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் செய்வதாக இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அதற்கான விளைவு ரிசல்ட்ஸ் என்பது கிடைக்கும். உங்களுடைய டீம்ல எல்லாருமே வந்து அந்த ஆக்ஷன் செய்யறாங்களா அப்படின்றத பாருங்க. ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து அந்த செயல்களை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி என்பது நடக்கும். நீங்க உங்க அப்லைன், உங்க அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மற்றும் யார்கிட்ட வேணாலும் கம்பேர் பண்ணி கூட பார்த்துக் கொள்ளலாம். நாங்க ஒரு பெய்டு அட்வர்டைசிங் அப்படின்றதையும் உருவாக்கலாம் என்று நினைத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு, இந்த பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பேசுவதற்கு முன்னாடி முதல்ல இந்த பாட்டை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு பதிலாக கேம்பெயின்ஸ் வந்து அது பண்ணும் அந்த பாட். அதாவது யாருக்கு புரியவில்லை என்று நினைக்கிறீர்களோ ஒரு இடத்துல மக்கள் என்னென்ன செய்கிறார்களோ, அதாவது உங்க சிஸ்டம்குள்ள நீங்க புது மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க, ப்ராஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அவர்கள் என்ன வீடியோஸ் பார்த்தாங்க, அவர்கள் என்னென்ன கிளிக் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விதமுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணப்படும். ஞாபகம் இருக்கிறதா? அதாவது சரியான நபர்கிட்ட சரியான வார்த்தைகள் சரியான நேரத்துல பேசணும் அப்படின்றத ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபர் ஆர்வமோடு வருகிறார் அப்படின்னா, ஆமாம் எனக்கு ஆர்வம் இருக்கு, இதை பத்தின தகவல் எனக்கு சொல்லுங்கள் என்பதை வந்து கேட்டு வருவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டோடைய ரியல் டைம் ஒர்க்கும் தேவை. அதாவது இதுல கோல்டன் விண்டோ என்று சொல்வது என்னன்னா, இப்ப யாராவது ஒருத்தருக்கு ஆர்வம் வந்து ஆமாம் எனக்கு ஆர்வம் இருக்கிறது நான் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுல கோல்டன் விண்டோ என்று கருதப்படுவது அதுதான் வந்து பெஸ்ட் ரெஸ்பான்ஸா இருக்கும். அதுவும் நேரத்தோடு அவர்கள் வந்து சொல்லும் போது அது அவர்களுக்கு சரியான நேரத்துல வந்து பதில் அளிக்கணும் வந்து
சொல்வது வந்து 3 நாட்களுக்குள்ள பண்ண வேண்டுமா, இல்ல அதாவது எத்தனை நாட்களுக்குள்ள நீங்க அவங்க இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாட்களுக்குள்ள நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ரிட்டன் பேக் அவங்க ஓகே இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப நீங்க உடனே அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நாட்கள் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்க. இங்கிலீஷ் சாட்ல 3 நாள், 2 நாள் அப்படின்றத கொடுக்குறாங்க. நாங்க இதுல வந்து ஒரு சர்வே அப்படின்றத பண்ணோம். அவர்களுக்கு 200 லீட்ஸ் என்பது இருந்தது. நான் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்து பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாட்டை பயன்படுத்தி 200 லீட்ஸ் வந்ததுக்கு. அதாவது எங்க வேணாலும் தங்களுடைய ஆர்வத்தை வந்து தேடும் போது உங்களை நோக்கி வந்து தேடுறாங்க அப்படின்னா நீங்க அவர்களுக்கு வந்து உடனடியாக அந்த ஆர்வம் இருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக பேசுங்க. இல்லை என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த நேரத்தில் பேசுறேன் அப்படின்ற ஒரு தகவலை வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஆனா நீங்க பேசாமல் இருந்து விடக்கூடாது. சரி, அடுத்த ஸ்கிரீன் நம்ம போவோம். அதாவது இந்த ஒரு பாட்டை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்கிறோம். 3 வழிகள் இருக்கிறது. இத வந்து ஒரு உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் டூல். இப்போ உங்களுடைய பிசினஸ் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. நீங்க வந்து உங்க டீமுக்குள்ள உங்களை மாதிரியே மற்றவர்களும் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு குரோத்தை வந்து ஒரு கிரியேட்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு டிசைன் வந்து உங்கள் நகல் எடுப்பது உங்க டீமை வந்து நகல் எடுப்பதற்காகவும் டூப்ளிகேஷன் பண்ணுவதற்காகவும் பயன்படுத்தலாம். சரியான ஒரு மூவ் என்னவென்றால் இங்க இருக்கிற யார் வேணாலும் வந்து சைன் அப் பண்ணி உங்களுடைய குழுக்களில் இருக்கிற நபர்களையும் வந்து சைன் அப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ 10 நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த 10 நபர்கள் வந்து உங்க பிசினஸ் விட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இந்த ஃபனல் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கெட்டிங் டூல் அவர்கள் வந்து அந்த 10 நபர்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுல 5 நபர்கள் வந்து வெற்றியாளர்களாக மாறுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன் இந்த டீமுக்குள்ள வருகிற வளர்ச்சி. ஏன்னா என்னுடைய வணிகத்துல வந்து சிறந்த நேரம் பயன்படுத்தி பண்றாங்க அப்படின்னா என்னுடைய குழுவும் வந்து வேகமாக வேலை செய்து அவர்களும் வளருவாங்க. இந்த ப்ராடக்ட்ல உங்களுக்கு நெட்வொர்க் கமிஷனும் கிடைக்கும். அதாவது உங்க டீமை வந்து இன்வைட் பண்ணுவது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் டூல் என்பதை பயன்படுத்தி, ஏன்னா நீங்க வெற்றியாளராக இருக்கீங்க, நீங்க அந்த சிஸ்டம்குள்ளே அவங்கள வர வைக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் மூலியமா நடக்கிற அந்த வேலைகள் செயல்களாலும் உங்களுக்கு கமிஷன் என்பதும் வரும். இப்போ மார்ஷியல் அவர்கள் வந்து இந்த கமிஷன்ஸ் பத்தி உங்க பிசினஸை பத்தி அவர்கள் பேசுவார். அடுத்த ஸ்லைட்ல இது உங்க பேக் ஆபீஸ்ல இப்போ கைகள்ல இருக்குது. எவோரெக்ஸ் ஸ்மார்ட் கார்டு என்று பாப்பீங்க. அதாவது இது வந்து ஒரு 20-30,000 மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஆன இது உங்களுக்கு $30 கொடுக்கப்படுகிறது. இதுல இருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கமிஷன் எப்படி வரும் அப்படின்றத வந்து மார்ஷியல் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த ஒரு கான்ட்ராக்டும் இல்லை. நீங்க ஒரு வருடத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு கான்ட்ராக்டும் இல்லை. உங்களுக்கு வேண்டாம் என்றால் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னொரு மொழிகள் ஆங்கிலம், ரஷ்யன், ஹிந்தி, ஸ்பானிஷ், இத்தாலியன் இதுல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து நிறைய மொழிகள் என்பது வரும்.
உங்களுடைய தலைவர்கள் சொல்வது போல். இந்த ஒரு விளக்கு காட்சியினுடைய முடிவு இதுதான். நான் உங்ககிட்ட சீக்கிரமாக சொல்ல விரும்பிய விஷயம் என்னவென்றால், அதாவது நிறைய பேருக்கு இந்த பாட் என்பது கிடைத்து விட்டது. அவர்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு சில எளிமையான படிகளை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி, இப்போ போன் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நான் காட்ட போறேன். நான் நேரடியாக இந்த எவரெஸ்ட் ஸ்மார்ட் கார்டுக்கு போயிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரிதான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதை ஒவ்வொரு வார்த்தைகளாக நான் சொல்ல போறதில்லை. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு தொழில்நுட்ப வெபினார் என்பது இருக்கும். டெக்னிக்கலாக எப்படி நீங்க பயன்படுத்தலாம் தொழில் ரீதியாக அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லப்படும். சரி, இப்போ இது வர்ச்சுவல் பிசினஸ் கார்டு. இது மக்களை உங்க ஃபனல்ல கொண்டு வரும். அதாவது இதுதான் மக்களை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு இடம். இப்போ இன்வைட் URL அதை நான் காப்பி பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை காப்பி பண்ணி எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத பண்ணுவோம். இப்ப நான் காப்பி பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது ஞாபகம் இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேர்கிட்ட 2 வருடம் நீங்க பேசியிருப்பீங்க. ஆனா அதே 2 வருடம் நீங்க பேசியிருக்க மக்கள் திரும்பி போய் நீங்க பேசியிருப்பீங்களா இந்த கடந்த மாதங்கள்ல? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்றத மாதிரியான தகவல்கள் அப்படின்றத பேசியிருப்பீங்களா? ஏன்னா எனக்கு இது புது மார்க்கெட்டிங் சிஸ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி 2 நிமிடங்கள் அப்படின்ற இந்த விளக்கங்கள் சின்ன சின்னதாக இருக்கும். அப்போ இதுல இருந்து உங்க ப்ராசஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்றதை கூட கேட்டிருக்கும். இந்த இடத்துல என்னவென்றால் உங்களுக்கு 3 நிமிடங்கள் அப்படின்னு என்று நடக்கும். அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்க ஃபனல்குள்ள வந்து விடுகிறார்கள். நீங்க அவர்களை உங்களுடைய ப்ராஸ்பெக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாம. அதாவது என்னவென்றால் அவர்கள் உங்களுடைய தொடர்புல இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ அவர்கள் நீங்க அந்த லிங்க் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த தகவல் எனக்கு பிடித்திருக்கிறது, இதை பத்தி அதிகம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்க இமெயில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதே மாதிரி நீங்க ஒரு இமெயிலை அனுப்பி கேட்கலாம். சில வினாடிகள் பொறுமையாக இருக்கும். இத நீங்க சோசியல் மீடியா போஸ்ட்லயும் பயன்படுத்தலாம். உங்க Facebook ப்ரொஃபைல்ல பயன்படுத்தி, இல்லை என்றால் பிசினஸ் பேஜ்லயும் பயன்படுத்தலாம். இல்லை என்றால் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்திருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புது ஃபீச்சர் இருக்கு. அதாவது Facebook ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் லிங்க் அப்படின்றத சேர்க்க முடியும். ஏன்னா நீங்க என்ன விதமான விஷயங்கள் நீங்க கொடுக்குறீங்களோ அது எல்லாமே பிசினஸ் சார்ந்த வகையாக இருக்கும். இது ஒரு மார்க்கெட்டிங் தளம் என்பது இல்லை. அது இந்த போஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு லிங்காக இருக்கும். அவர்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்வது இரண்டாவது. அவர்கள் உங்களுடைய லிங்குக்குள் எவரெஸ்ட் ஸ்மார்ட் கார்டுக்குள் வருகிறார்களா அப்படின்றதான் பார்க்கணும். முதல் படியாக
எனக்கு டிக்டாக் எப்படி பயன்படுத்துவது என்பது தெரியவில்லை, ஆனால் அங்கேயும் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. நீங்க மக்கள் கிட்ட ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க நெட்வொர்க்லனா அவர்களுக்கு டைரக்டாக மெசேஜ் கூட அனுப்பலாம். எத்தனை பேர் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்காங்க, அதற்கப்புறம் இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி எப்படி வந்து மக்களை சந்திக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் என்னவென்றால் QR கோட் என்கிற ஆப்ஷன் இருக்கு. நம்ம QR கோட் என்பதை இதுல உருவாக்குவோம். இந்த கோடை நீங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில விளக்கம் வந்து அந்த இடத்துல வரும். அதாவது இதுல ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த எவோரெட் ஸ்மார்ட் கார்டுக்கு உங்களுடைய மக்களை வந்து கொண்டு வருவதற்கு, அதனாலதான் இதை டிஜிட்டல் வர்ச்சுவல் கார்டு என்பதை சொல்றோம். உங்களுக்கு பதிலாக அது உங்களுடைய வேலையை வந்து செய்து முடிக்கும். நீங்க இதை உங்க பிசினஸ் கார்டாக பயன்படுத்தணும். நான் இதை பண்ணிருக்கேன், நிறைய கான்ஃபரன்ஸ் ஈவென்ட்ஸ் அப்படின்றத பண்ணிருக்கேன், நிறைய ஷோஸ் ஸ்ட்ரீட் ஷோஸ் அப்படின்றத போயிருப்பேன். அப்போ என்னுடைய பிசினஸ் கார்டு எடுத்து மக்கள் கிட்ட வந்து பகிர்ந்துக்குவேன். அப்போ நான் வீட்டுக்கு போனதுமே வந்து எனக்கு அந்த என்னுடைய நான் யார்கிட்ட எல்லாம் வந்து பிசினஸ் கார்டு அனுப்பியிருக்கேனோ லிங்க், அவங்களோட பாக்குற விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல அவர்கள் QR கோட் ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் உங்க போனுக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் வந்து ஆக்டிவேட்டடாக கனெக்ட் ஆறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ வெள்ளிக்கிழமை வந்து டெக்னிக்கல் வெபினார் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். இப்போ இதுதான் வந்து டிவா சிஸ்டத்துடைய ஒரு ஓவர் வியூ, எப்படி பயன்படுத்தலாம் என்பதை வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இங்க ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் மக்களை வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வருவதுதான். அது QR கோடாக இருக்கலாம், இல்லை என்றால் அந்த லிங்க் எங்கேயாவது நீங்க ஒரு சோசியல் மீடியால கொடுக்கலாம், இல்ல இமெயில்ல கொடுக்கலாம். அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. எவோரெட் ஸ்மார்ட் கார்டு மற்ற விஷயங்கள் செய்யும். உங்களுக்கு கேள்விகள் என்பது இருக்கிறதா? சரி, இப்போ மார்ஷல் அவர்கள் வந்து ஆலிவ் அவர்கள் வந்து தங்களுடைய தகவலை சொன்னதுக்கு பிறகு Q&Aக்கு நம்ம போகலாம் என்பதை சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஏன்னா சில ரூம்ல வந்து ஐடிசைடுக்கும் டிவாக்குமான வித்தியாசம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டும், ஐடிசைடுக்கும் டிவாக்குமான வித்தியாசம் வந்து தெரிய வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற கருவிகள் என்னவென்றால் அதை நீங்க தெரிந்து கொண்டு நீங்க ஐடிசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எவோரெட் ஸ்மார்ட் கார்டுக்கும் ஐடிசைடுக்கும் பாத்தீங்கன்னா அது இரண்டும் வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வேலை ஒர்க் என்பது ரிசல்ட் என்பது கொடுக்கும், விளைவு கொடுக்கும். எவோரெட் ஸ்மார்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்துவிடும். அவர்களுடைய ஆர்வத்தை தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல ஐடிசைட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஆமாம் எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் அவர்களுடைய ஆர்வம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐடிசைட் லிங்க் வந்து அந்த எஜுகேஷன் அந்த லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய பிசினஸ் பத்தி உங்க ப்ராடக்டை பத்தி தெரியப்படுத்துறது, முதல் கான்டாக்ட் லிஸ்ட் ஆகிய டிவாட், அதாவது எவோரெட் ஸ்மார்ட் கார்டு எப்படி எடுத்துக்கிட்டு மக்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த
ஐ டிசைட் அப்படின்றதை வந்து கொடுத்தீங்கன்னா இது இரண்டுமே வந்து கம்பீட் பண்ற ஒரு ப்ராடக்ட் தயாரிப்பு இல்லை. இது இரண்டுமே வந்து ஒரு தொழில்முனைவாளரால் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு. இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரியான வணிகம் பண்றனால நம்ம வந்து ஒரு சரியான ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல நம்மளும் இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சில வித்தியாசம் இருக்கு. இப்போ ஜான் இப்ப என்ன சொல்லியிருக்காரோ ஹரிஷ் அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்பதை நினைக்கிறேன். சரி, இப்போ டிவா வந்து நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா எதற்காக டிவா பயன்படுத்தலாம்? அதாவது ஜான் அவர்கள் சொன்ன விஷயத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, டிவாவோடு என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லுங்க. அதாவது டிவாவோடு எப்படி வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. 3 இருந்தது. ஜான் அவர்கள் இப்போ உங்களுக்கு காட்டியிருந்தாங்க 3 வழிகள் இருக்கிறது சம்பாதிப்பதற்கு. 1, அதாவது டிவா வந்து மாதாந்திர சப்ஸ்கிரிப்ஷன் $30 ஒரு மாதத்துக்கு. இதுல வந்து எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை. உங்களுக்கு வேணும் என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் விட்டுவிடலாம். ஏன்னா இந்த டூல் அப்படின்றது எப்பவும் வேலை செய்யும், ஆனால் அந்த கருவியை வந்து நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் வேலை செய்யும். அதனாலதான் இத வந்து ஒரு டிஜிட்டல் வர்ச்சுவல் கார்டு, பிசினஸ் கார்டு என்பதை வந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். கார்டாக மட்டும் செயல்படாமல் இது ஒரு ஃபனலாகவும் இருக்கும். இதுல உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட வேற வேற தயாரிப்பு என்பது நம்ம எக்கோ சிஸ்டம்ல இருக்குது. டிவாவை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம வேற வேற கார்டு என்பதை உருவாக்க முடியும். பிசினஸ் கார்டை குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், ஒரு பர்டிகுலர் தயாரிப்புல, ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புல மட்டும் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் என்பது இருக்கு. நான் வந்து இன்னொரு நபரை இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர் வந்து இந்த ஒரு தயாரிப்புக்கான ஒரு கோ ஃபவுண்டர் டிவா நிறுவனத்துக்கு. அவருடைய பேர் ஒலி பர்கிஸ். நீங்க அவரையும் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இவர் வந்து ஒரு அற்புதமான தகவலை வந்து பகிர்ந்துக்க போகிறார் நம்ம கிட்ட. ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ பார்த்தீர்கள் என்றால் பயன்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு இது. ஏன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு தயாரிப்பாக இருந்தாலும் சரி அவர்களும் இதேதான் பண்ணுவாங்க. நீங்க பார்க்கணும் எவ்வளவு ப்ரொஃபஷனலாக அது உள்ளது என்பதை வந்து பார்க்க வேண்டும். இதுதான் வந்து நம்மளுடைய வணிகத்துல இந்த தொழில்முனைவோர், அதாவது ப்ரொஃபஷனலாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்கிறோம். நீங்க வந்து ஒரு அமெச்சர், அதாவது புதிதாக இருக்கிற நபர் மாதிரி நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ இவர்களுக்கு இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி முழுவதுமே புரிந்தவர்கள். அதனாலதான் இந்த ஒரு ப்ராடக்ட் என்பது எரிக் வாரையும் வந்து அவர்களுடைய அசிஸ்டன்ஸ் கூட தங்களுடைய ஃபனலை வந்து உருவாக்குவதற்கான ஒரு உதவியும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ ஒலி அவர்கள் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்றதை வந்து பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் நன்றி மார்ஷியல். அனைவருக்கும் வணக்கம். டிவாவுடைய நான் ஒரு கோஃபவுண்டர் மார்ஷியல் அவர்கள் சொன்ன மாதிரி நான் வந்து துபாயில சந்தித்தேன் உங்களுக்கு சில நபர்களை. சரி, இந்த எவரெட் ஸ்மார்ட் கார்டு மூலியமாக நாங்க மார்ஷியலோடும் மற்ற தலைவர்களோடும் மிகவும் நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு முழுவதுமான ஒரு பிராண்ட் நியூ ஃபியூச்சர். இது இந்த மீட்டிங்க்கு கடைசியில இது வந்து ஒரு புது ஃபியூச்சர் வந்து அந்த இடத்துல வந்து சேர்க்கப்பட போகிறது. அந்த பாட்ல இது வந்து கிறிஸ்துமஸ், அதாவது ஒரு வேல்யூ வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம். அது வந்து எவோசென்ட்டோட
பிராக்னன்சஸ் அதனோடு வந்து இது சேர்க்கப்படப்படும். இப்போ என்னுடைய ஸ்கிரீனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அத எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்னீக் பீக் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்க எவோரிட் ஸ்மார்ட் கார்டு சிஸ்டத்துக்கு போய் இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க என்றால் உங்களுடைய எவோசென்ட் பிராக்னன்ஸ் சைஸ் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட, உங்களுடைய புது நபர்கள் கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இந்த ஒரு அழகான ஒரு வாசனை திரவியத்தை பற்றி மக்களுக்கு சொல்வதற்கு நீங்க இத வந்து பகிர்ந்துட்டதுக்கு அப்புறம் QR கோட் மூலியமாக அவர்கள் உங்க கடைக்கு போய் நேரடியாக பொருளை வாங்குவாங்க. ஏன்னா எனக்கு டான்ட்ரிக் என்பது மிகவும் பிடித்தனால நான் வாங்கியிருக்கேன். எவோசென்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு கொடுக்கலாம். ஆனா இந்த டூல் பாத்தீங்கன்னா ஒரு இன்டராக்டிவ் டூல். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் பாட் வந்து நீங்க வந்து லிங்க் ஷேர் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்குது, என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா நீங்க அவர்களுக்கு லிங்க் வந்து அனுப்புவீங்க. அதனால ஒவ்வொரு நபரும் தங்களுடைய விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டு மூலியமாக அந்த விவரத்தை தெரியப்படுத்தி நம்ம வந்து வேலை செய்யலாம். சரி, நம்ம இந்த வேலைகள் எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் லைவ் வீடியோ என்பதை கொடுப்போம். எவோரிட் டீம் வந்து மற்ற மொழிகள்லையும் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸைட்டிங் ஒரு ஆன விஷயம். ஏன்னா துபாயில உங்க ஈவென்ட்ஸ் பார்த்தேன். ஏன்னா அந்த பிராக்னன்ஸ் எனக்கு அனுப்பினதுக்கு மிகவும் நன்றி ஆலிவ். அப்போ இத வந்து எவோரிட் ஸ்மார்ட் கார்ட்லயும் என்னால இப்போ சேர்க்க முடியும். இப்போ நீங்களும் வந்து இதே மாதிரியான ஒரு ஊக்கத்தோடு இருப்பீங்க என்ற நம்பிக்கையோட நாங்க இத லைவ்ல, அதாவது இந்த மீட்டிங்க்கு அப்புறம் நாங்க லைவ் கொடுப்போம். உங்களுடைய எவோரிட் ஸ்மார்ட் கார்ட்ல எவோசென்ட் சேர்க்கப்பட்ட விஷயங்கள் ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா இதை நான் வந்து எதிர்நோக்கி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். மார்ஷல் அவர்கள் சொல்றாரு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய தயாரிப்பு இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது, அதாவது உங்களுக்கு என்ன பிடித்திருக்குது அப்படின்ற அந்த ப்ராடக்டை வந்து முதல்ல பார்க்க வேண்டும். அதை பார்த்து அதுல உங்களுடைய கவனத்தை காட்டுங்க. எல்லாத்தையும் வந்து உங்களை கவனத்தை காட்டுவதற்கு பதிலாக அதுல இருந்து ஒன்று எடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து மக்கள் வந்து ஐடிசைடுக்கும் திவாவுக்குமான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. நாங்க மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். சில பேருக்கு டிவா என்பது பிடிக்கும், சில பேருக்கு ஐடிசைடு என்பது பிடிக்கும். ஆனா எந்த ஒரு கருவி உங்களுக்கு வேலை செய்கிறதோ அதுதான் உங்களுடைய தயாரிப்பு பொருளாக இருக்கும். நிறுவனம் உங்களுக்கு கருவிகள் கொடுக்கிறது. அப்போ வணிகத்தை நீங்க வளர்ப்பது, சுலபமாக வளர்ப்பது என்பது உங்க கையில் இருக்கிறது. உங்களுக்கு எது வேணும் என்பதை எடுத்துக்கோங்க. நாங்க யாருமே வந்து டிவாவையும் ஐடிசைடு ரெண்டுமே எடுத்துக்கணும்னு சொல்லல, ஒண்ணு எடுத்துக்கோங்கன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு எது வருகிறதோ அதை நீங்க பயன்படுத்துங்க. நாளைக்கு 6 PM மாஸ்கோ பாத்தீங்கன்னா ஐடிசைட் பிரசன்டேஷன் என்பது இருக்கும். அதனால நீங்க போய் அங்க அட்டென்ட் பண்ணுங்க. எப்படி இது இரண்டுமே வந்து ஒரே நேரத்துல பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். அதாவது ரஷ்யன் சாட்ல ஒரு கேள்வி இருக்கிறத என்னால பார்க்க முடிகிறது. சிபிஎம்ல ஒரு பிசினஸ் கார்டையும் ஐடிசைட் பிரசன்டேஷனையும் சேர்க்க முடியுமா அப்படின்றது கேக்குறாங்க சிபிஎம்ல. இதுல ஒரு எளிமையான வழி என்னவென்றால், உங்க ஒரு ஸ்மார்ட் கார்டுக்கு ஒருத்தரை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களை வந்து அங்கிருந்து வந்து ஐடிசைட் பிரசன்டேஷனுக்கு கொண்டு போகலாம். இதுதான் எளிமை. இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் தங்களுடைய இமெயிலோ வாட்ஸ்அப் உடைய தகவல் கொடுக்குறாங்களோ அவர்களுடைய ஆர்வம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்துவிடும்.
அவர்களுக்கு என்ன கண்டென்ட் வேலை செய்கிறது என்பதை தெரிந்ததுக்கு பிறகு நீங்க சொல்லலாம், நான் வந்து உங்களை iDecide பிரசன்டேஷனுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்றதை நம்ம சொல்லி நீங்க அந்த லிங்கை வந்து இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த நபருடைய தகவல் பரிமாற்ற நம்பர், இமெயிலோ எது வேணாலும் எது ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கிற வாய்ப்புல மக்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்ற அந்த நபர்களை வந்து தேர்ந்தெடுப்பதற்காக தான். ஆனா iDecide என்பது ஆர்வத்தோடு வருகிற நபர்களுக்கு அவர்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பது, நிறைய தகவல்களை கொடுப்பதற்கும். அதாவது நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமே வந்து எல்லாமே வந்து கொடுக்க மாட்டீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு 20மே வித்தியாசமாக இருக்கிறது. மக்கள் வந்து அந்த iDecide பயன்படுத்தி எஜுகேட் பண்ணலாம். அதாவது CRM என்பதை கேட்டிருக்காங்க. அதாவது டிவாக்குள்ளவே பாத்தீங்கன்னா CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்ற CRM என்பது இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு புது நபராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தகவல் கொடுக்கும் போது இன்னொரு ப்ராஸ்பெக்டை பார்க்கலாம். உங்ககிட்ட iDecide இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து ஒன் டைம் ஆஃபரா கொடுத்திருந்தாங்க, லைஃப் டைம் ஆஃபர் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதை எடுத்திருந்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆஃபர். $297 கொடுத்திருந்தாங்க. நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ மக்கள் வந்து இந்த டிவாக்குள்ள உள்ள வந்து வரும்போது அவர்கள் இன்னும் மேலும் செய்திகளை அனுப்பும் போது நீங்க அதனுடைய லிங்க் கூட அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் எவரெஸ்ட் ஸ்மார்ட் கார்டுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த கேள்விகள் கேட்டு இப்போ வந்து அந்த டிவா கார்டுல என்ன கேட்கும், ஒவ்வொரு குறிப்புகளாக உங்களுக்கு இந்த தயாரிப்புல வேணும் அப்படின்னா அந்த தயாரிப்பை பத்தி நீங்க எதை டிக் பண்ணிருக்காங்களோ அதை பத்தி மட்டும் எனக்கு நிறைய தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது iDecide என்ன பண்ணும், இந்த டூலுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுக்கிற அந்த லிங்க் அனுப்பலாம். ஏன்னா ரொம்ப காலமாக நம்மளுடைய வணிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு டூல் என்பது இல்லை, கருவி என்பது இல்லை. அப்போ இப்போ உங்களுக்கு இந்த கருவிகள் வந்து ஒரு சுலபமான வழியில இந்த வணிகத்தை வளர்ப்பது எப்படி அப்படின்றதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு CRM பயன்படுத்தி 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சேர்த்து அந்த நபருக்கான தகவல் வந்து ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேக்குறாங்க. கண்டிப்பாக. அதாவது ஒரு CRM படுத்தீங்க அப்படின்னா, அதாவது CRM பயன்படுத்தி அதுல வந்து ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு லிங்க் மட்டும் தான் நீங்க பகிர்ந்துக்க முடியும். iDecideயும் டிவாவையும் வந்து ஒரே ஒரு CRMல கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ மற்றவர்கள் செய்த செயலை வந்து நம்ம புது பேக் ஆபீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கூட காட்டலாம். அதாவது என்னன்னா வேற வேற சாஃப்ட்வேர் வேற வேற கோட்ஸ் வந்து இருக்கும். அதாவது இது CRM பத்தி நமக்கு சொல்றாங்க. இதுதான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். மார்ஷல் சொல்றாங்க, இந்த ஒரு கருவியை நான் பயன்படுத்துறேன், அந்த கருவியை பயன்படுத்தி இந்த கன்வர்ஷன் ரேட் எவ்வளவு பேர்கள் வருகிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். எனக்கு அதாவது இந்த 2 டூலையும் பயன்படுத்திட்டு இருக்கேன்.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது மூலியமாக எனக்கு ஹையர் கன்வர்ஷன் ரேட் வருது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல இது நானே டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். இது உங்களை பத்தி மட்டும் கிடையாது. உங்களுடைய டீமும் இதை வந்து நகல் எடுக்கணும், டூப்ளிகேட் பண்ணணும். நீங்க நீங்க மட்டும் பண்றீங்க அப்படின்னா இது சரியான ஒரு வழி இல்ல. இத என்னுடைய டீமுக்கு நான் சொல்றேன். அவர்கள் வந்து இத வந்து சுலபமாக வந்து எடுத்துக்கொண்டு மக்களுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால மக்களுக்கு அனுப்புங்க, ஃபீட்பேக் கொடுங்க. அதற்கப்புறம் வருகிற காலத்துல உங்களுக்கு எது சிறந்தது என்கிற விஷயம் தெரிய வரும். இதுதான் டூப்ளிகேஷன் என்பது சொல்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு நிறுவனத்தை ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றுவதற்கு இதையும் வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற மக்கள் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல கொண்டு வரலாம். ஆனா வந்து நான் பயன்படுத்துற ஒரு இதை வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. அதனாலதான் இது வந்து பாட் அப்படின்றத பயன்படுத்துறது நல்லது. எந்த பாட் உங்களுக்கு சிறந்து வரும் அப்படின்றத பயன்படுத்தி உங்க குழுக்களும் பயன்படுத்தலாம். இப்ப எவரெட் ஸ்மார்ட் கார்டை பத்தி பேசுனீங்க அப்படின்னா ஒலி அவர்கள் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அதை வந்து வளர்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்றது. ஏன்னா உங்க சிஸ்டம்ல வர இனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுலயும் கொண்டு வர முடியும். அதனாலதான் உங்களுக்கு மிகவும் மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக பயன்படுத்துற விஷயமாக இது அமையும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்னவென்றால் எவோசென்ட் இந்த ஒரு தயாரிப்பு வந்து ஸ்மார்ட் கார்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தயாரிப்பும் இந்த ஒரு ஸ்மார்ட் கார்ட்லயும் வந்துவிடும். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் லிங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க மக்களை நேர்ல சென்று பேச வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வந்துடும். அதனாலதான் எப்பவுமே உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதை பயன்படுத்தினால் நல்லது. ஹாரிஷ் அவர்கள் சொல்றாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதா இந்த பாட்ஸ் பயன்படுத்தி வெற்றி கிடைத்திருக்கு அப்படின்றது. பாட் என்பது ஒரு தயாரிப்பு. இது பயன்படுத்தி மார்க்கெட்டிங் என்பதை அதிகப்படுத்த முடியும். இப்போ அவர்களுக்கு பாட் பயன்படுத்துவதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கு தெரிந்து கொள்கிற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல 38% மக்கள் வந்து இந்த பாட்ல போய் அவர்கள் வந்து நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இத பத்தின நிறைய தகவல் கொடுங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. இது இமெயில் சீக்வன்ஸ் கூட கிடையாது, இது எல்லாமே பாட் தான். இது வந்து ஹை கன்வர்ஷன் ரேட் 38% என்பது கன்வர்ஷன் ரேட் கடந்திருக்கு. அதாவது இதுல 2% பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜுக்கு போகும். அதாவது லேண்டிங் பேஜ் போறாங்க அப்படின்னா இப்போ நீங்க மக்கள்கிடம் வந்து தகவல்களை கொண்டு போய் சேர போகணும் அப்படின்னா எல்லாமே நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் லிங்க் வந்து ஷேர் பண்ணதுதான். அதாவது மக்களை வந்து உங்க ஸ்மார்ட் கார்டுக்குள்ள வருவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அது அந்த மக்கள் வந்து ஆர்வம் உள்ள மக்கள் வந்து உங்களோடு வந்து செய்வாங்க. அதுதான் 38% மக்கள் இந்த பாட் மூலியமாக பயனடைஞ்சிருக்காங்க. எனக்கு அதிகம் தேவை அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நீங்க மக்களிடம் மட்டும்தான் பேசுறீங்க. யார்கிட்ட பேசுறீங்கன்னா யாருக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார்களோ அவர்கள் கிட்ட மட்டும் தான் பேசுறீங்க. ரஷ்யன் ரூம்ல ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ வந்து என்னன்னா இத ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க ரஷ்யன் சாட்ல. அவர்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது வந்து இங்கிலீஷ்ல தெரியுமா அப்படின்றது கேக்குறாங்க. சூஸ் அன் ஆப்ஷன் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கிறது. இப்போ நீங்க
இந்த மாதிரியான மெனியூஸ் எல்லாம் வந்து மொழி மாற்றம் பண்ணப்படுமா அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது எந்த ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா ரஷ்யன்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆங்கில மொழி இருந்தனால அவர்களுக்கு வந்து அதை மாத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ பாப் அவர்கள் சாட்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இது வந்து நம்ம கம்பெனி கூட இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு டூல். எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் எங்களிடம் தெரியப்படுத்துங்கள், உங்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இது அமையும். சரி, ரஷ்யன் ரூம்ல யாரெல்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்றத பார்ப்போம். வேற யாராவது கேள்விகள் இருக்கிறதா? எந்த கேள்விகளும் இல்லவில்லை என்றால் அதாவது ரூட்டா அவர்கள் சொல்றாங்க, நான் டிவா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்கேன், எனக்கு வந்த கருத்து என்னவென்றால் ஸ்லோவாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த லீடர்ஷிப் டீமோட நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வேண்டும். அதாவது டீம் கூட போங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வருகிறது என்றால் அதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அப்புறம் நாங்களும் வந்து அதை மாற்ற முடியும். சரி, இப்போ இந்த ஃபீட்பேக்குக்கான வேலைகளை நாங்க பாக்குறோம். ரூட்டா அவர்கள் இந்த இடத்துல காரணம் என்னவென்றால், டிலே இருக்கிறதற்கான காரணம் என்னவென்றால், இப்போ இன்னொரு நபர் உங்களுடைய நேரம் எடுத்துக்கிற மாதிரி நினைக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒருத்தர்கிட்ட அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னொருத்தர் யாராவது வந்து டைப் பண்ணி அனுப்பும் போது அந்த பாட் பதில் சொல்வதற்கு சில நொடிகள் எடுத்துக்கொண்டது அப்படின்னா, ஒரு நபர் வந்து டைப் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குறோம். இந்த ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணீங்கன்னா, மக்களுக்கு வந்து இது உங்களிடம் நேரடியாக பேசுவதற்கான ஒரு எண்ணம் வந்து நினைக்கும். சாட் பாக்ஸ் பேசுற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாது. இத கூட வந்து வேகப்படுத்தலாம். அதனாலதான் உங்க ஃபீட்பேக், உங்க கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நாங்க பண்ணுவோம். சரி, இப்போ ஹாரிஷ் அவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நம்ம இப்பதான் வந்து ஆரம்பித்திருக்கிறோம், நிறைய பிரசன்டேஷன் என்பதையும் வந்து கொடுக்க போகிறோம். அப்பதான் வந்து இந்த ஒரு டூலுடைய பவர் என்பதும் வந்து புரிய வைக்க வேண்டும். ஏன்னா நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் என்பது இருக்கு நம்ம பேக் ஆபீஸ்ல. சில மக்களுக்கு வந்து குழப்பம் வந்து வந்திருக்கலாம், எந்த ப்ராஜெக்ட் வெளியே இருக்கு, பிரசன்டேஷன் அப்படின்றத பண்ணுவீங்க. ஆனா அதனால நம்ம கம்யூனிட்டிக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியும். இத வந்து நம்ம 2வது வெபினார்ல, டெக்னிக்கல் வெபினார்ல நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு வாரமும் அதை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா விற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து விற்பனை வந்து ஒரு சிறப்பாக தான் இருக்கிறது. முதல் வாரத்துல நம்ம எண்ணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், சரி, இது வேகம். இந்த டிவா டீம், ஜான் மற்றும் சாம் அண்ட் ஒலிக் இவர்களிடம் எனக்கு பிடித்த விஷயம் என்றால், அவர்கள் எல்லா விஷயமே வந்து வேகமாக செய்வார்கள். இவர்கள் மாதங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மாற்றம் வெப்சைட்ல வரணும் அப்படின்றதுலாம் இல்ல. அப்போ ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்றத கொண்டு வந்து டிவா சிஸ்டம் வந்து பார்க்கலாம். ஒலிக் அவர்கள் உங்களுக்கு லைவ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்க இத இன்னும் வந்து நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம்.
உதாரணத்துக்கு ஏதாவது வந்து மொழி மாற்றம் செய்யும் போது சில வழிகள் மட்டும் மறந்திருக்கலாம். அப்போ நீங்க அதனுடைய கருத்துக்களை சொன்னீங்க என்றால் உங்களுக்கு உடனடியாக வரும், அந்த மாற்றம் நடக்கும். பிரசன்டேஷன் என்பது பிளாக் ஆபீஸ்ல அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. ஜான் வந்து அவர் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி வந்து இதுல சம்பாதிப்பது எப்படின்றதை வந்து நாம காட்டுறேன். கரியர் லெவல்ல பாக்குறதுக்கு மாதிரி இந்த உங்க டீம் வந்து இந்த சிஸ்டம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா உங்க டீம் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து வளரும். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதே தான் உங்களுடைய குழுவும் வந்து செய்கிறார்கள். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நெட்வொர்க்குக்கு கொடுக்கப்படுகிறது, பகிர்ந்துக்கப்படுகிறது. டிவாவுக்கு ஒன் டைம் பை பர்ச்சேஸ் வேல்யூ என்பது ஏதாவது இருக்கா அப்படின்றத பாக்குறாங்க. ஏன்னா ஐடு சைட் மாதிரி இங்கேயும் வந்து இருக்கிறதா அப்படின்றத வந்து கற்பனை கம்பேர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் இல்லை. ஆனா $30 என்பது பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து கம்மியான விஷயம். ஒரு மாதத்துக்கு $30 என்பது கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு மதிப்பும் கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஃப்ரேசர் புரூக்ஸ் அவர்களுடைய பயிற்சியில வந்து கலந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றது தெரியுமா? அதுதான் நம்ம சொல்கிறோம். எவரெஸ்ட் ஸ்மார்ட் கார்ட்ல குள்ள சிஆர்எம் இருக்கிறது. நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வருவது என்னவென்றால், ஜான் வந்து ஒரு படிப்படியாக சிஸ்டம்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றதை சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி இந்த சிஸ்டத்தை ஒரு மேக்சிமம் லெவல்ல பயன்படுத்தலாம் அப்படின்றதை சொல்லுவாங்க. ஒரு மாதத்துக்கு $30 என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செலவிடுற பணத்திற்கு ஒரு மிகமான ஒரு மதிப்பு. நீங்க கான்ட்ராக்ட் என்பது இல்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்க பயன்படுத்த தேவையில்லை. நிறைய, அதாவது நான் உங்களுக்கு சொல்றது கேட்டுக்கோங்க, எல்லா ட்ரைனிங்கையுமே வந்து அட்டென்ட் பண்றது அப்படின்றது இல்ல. உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை கலந்துக்கோங்க. அதுல வந்து மாஸ்டர் ஆக பாருங்க. அதாவது எல்லாத்துலயும் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடினம். அப்போ ஒரு ப்ராடக்ட பயன்படுத்தி அதுல அந்த ப்ராடக்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சக்சஸ் என்பது நடக்கும். என்னால வந்து கண்டிப்பாக இதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது அப்படின்றத ஜான் சொல்றாரு. ஏன்னா இதை வந்து நீங்க கன்சிஸ்டன்டாக தொடர்ந்து செய்து கொள்ளி இருக்க வேண்டும். உங்களுக்கு லிங்கை எடுத்துக்கொண்டு அந்த லிங்கை வந்து ஒரு 10 நபர்கள் ஒரு நாளைக்கு திறந்து பாக்குற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது 70 ப்ராஸ்பெக்ட் ஒரு வாரத்துக்கு. அதுல 38% மக்கள் வந்து உங்களை வந்து கான்வர்சேஷன்ஸ் வந்து வச்சுக்கொள்வாங்க. இப்போ ரூட்டா அவர்கள் வந்து மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்க யூனிட்டை பயன்படுத்தி பேக் ஆபீஸ்ல பே பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு மாதமும் உங்க பேக் ஆபீஸ்ல இருந்து இது பே பண்ணப்படும். 1 மணி நேரம் என்பது ஆகிவிட்டது. நமக்கு மற்ற வெபினாரும் இருக்கு, எவோசென்ட் வெபினார். அதனால டிரான்ஸ்லேட்டர்ஸ் அவர்களுக்கு அடுத்த வெபினார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால எல்லா டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்குமே வந்து நன்றி சொல்லி, அதாவது உங்களால் உலகத்துல இருக்கிற அனைவரிடம் எங்களோட பேச முடிகிறது என்ற ஒரு எண்ணத்தோடு வெள்ளிக்கிழமை ஒரு டெக்னிக்கல் செஷன்ல உங்களை வந்து சந்திக்க போகிறோம். நீங்க மறக்காம உங்களுடைய பங்குதாரர்கள் வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்த எவரெஸ்ட் ஸ்மார்ட் கார்டை இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி வந்து இதனுடைய அட்வான்டேஜ் நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேண்டும் என்று, எந்த டூல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க முடிவை எடுத்துக்கொண்டு அந்த ப்ராடக்டை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி மட்டும் ஓடுங்க. எல்லாமே வந்து நீங்க கண்டிப்பாக கவனம் செலுத்த முடியாது. அதனால ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணுங்க, அதுல செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.